அஜித்குமார் கொலை வழக்கு மருத்துவர்களிடம் சிபிஐ விசாரணை. திருபுவனம் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். திருபுவனம் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் 10வது நாளில் மடப்புரம் காளியம்மன் கோயில் ஊழியர்களான கண்ணன், கார்த்திக், கோவில் கண்காணிப்பாளர் பாஸ்கர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. இதில் சிசிடிவி காட்சி உள்ளிட்ட ஆதாரங்களுடன் ஆஜரான தனியார் மருத்துவமனை மருத்துவரிடமும் அரசு மருத்துவமனை மருத்துவர் உள்ளிட்டோரிடமும் சிபிஐ அதிகாரிகள் ஒரே நாளில் 8 மணி நேரத்திற்கும் மேல் விசாரணை நடத்தினர். அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்து வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்திக்குறிப்பிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசு செய்தி தொடர்பாளர்களாக ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய 4 IAS அதிகாரிகளை நியமித்து ஜூலை 14ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருந்தார். முதல்வரின் உத்தரவை எதிர்த்து சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். முறையாக அரசாணை பிறப்பித்து அரசிதழில் வெளியிடாமல் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் 4 IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது சட்டப்படி செல்லுபடியாகாது என தெரிவித்திருந்தார். செய்தி தொடர்பாளர்களாக IAS அதிகாரிகளை நியமித்துள்ளதாக பத்திரிகை செய்திக்குறிப்பு மூலம் தெரிவித்தது நிர்வாக அத்துமீறல் என்றும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு சாதகமான தகவல்களை வெளியிடும் அபாயம் உள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். IAS அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்து வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்திக்குறிப்பை அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் எனவும் அதில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.